இன்னைக்கு, அதாவது 14/5/2001 திங்கக்கிழமை காலையில 7 மணிக்கு நான் சத்ரபுரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது காந்தி நகர் பக்கத்துல இருக்கிற ஒரு முள் புதர்ல ஒரு பொண்ணோட பொணம் இருக்குன்னு கேள்விப்பட்டு கான்ஸ்டபிள் வாசுவும் நானும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்தோம். இறந்து போனது சகுந்தலாங்கிற பெண், ஒய்ஃப் ஆஃப் ஸ்ரீராமுலு, வயசு 20, தங்கி இருக்கிறது காந்தி நகர் பஸ் டிப்போக்கு பின்னால. நேத்து ராத்திரி சுமார் ஒரு 10 மணிக்கு சகுந்தலாங்கிற இந்த பொண்ணு அவசரமா ஏதோ ஒரு வேலையா இந்த புதர் பக்கமா வந்தாங்கன்னு விஷயம் தெரிஞ்ச அவங்க புருஷனே சொல்றாரு. பக்கத்துல வந்தா கொன்னுடுவேன், கண்டிப்பா கொல்லுவேன். பக்கத்துல வந்தீங்க வெட்டி கூறு போட்டுருவேன். வெட்டுறது குத்துறது இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு அழகே இல்லடி. படுக்கையில படுத்து என்கிட்ட வீரத்தை காட்டி பாரு, அப்ப நான் ஒத்துக்கிறேன். இந்த இடத்துக்கு அவங்க தனியா வந்ததுனால அந்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்தி அப்பாவியான இந்த சகுந்தலாவோட சாவுக்கு காரணம் ஒரு அடையாளம் தெரியாத விலங்குன்னு விசாரணையில தெரிய வந்திருக்கு. சார் இது கிளியரா ரேப் அண்ட் மர்டர் கேஸ் தானே சார்? மூடிக்கிட்டு சொன்னதை மட்டும் எழுது. யோ, யார் அவளோட புருஷன்? ஏய் ராமு, சார் கூப்பிடாரு, வந்து தொலை. இந்த அக்கறை தானியா ராத்திரியா பொண்டாட்டி அனுப்புறப்ப தெரிஞ்சிருக்கணும். இதான் நடந்துச்சுன்னு ஒரு கையெழுத்த போட்டு போ. இதெல்லாம் அநியாயம் சார்.
எங்கப்பா போற? வந்து சொல்றேன். என் பேரு சுஜாதா. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இத்தனை நாள் நான் ஏசி ரூம்ல உட்காந்து என் டீம் கூட நான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். ஆனா நான் இப்ப செய்ய போற இந்த வேலை ரொம்ப புதுமையானது. இது யார் துணையும் இல்லாம நான் செஞ்சு முடிக்கணும். ஒருத்தனை கொல்லணும், வெறி தீர்ற வரைக்கும் கொல்லணும். அதுதான் என்னுடைய புது ப்ராஜெக்ட். இது என்னுடைய தனிப்பட்ட பழிவாங்குதல் மட்டும் இல்ல, நான் செய்யற சோஷியல் சர்வீஸ். வைரஸ் அப்பப்ப கிளீன் பண்ணா மட்டும்தான் சிஸ்டம் நல்லா இருக்கும். என்கிட்ட இருக்கிற சக்தியால மட்டும் அவனை கொன்னுட முடியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த பகை கண்டிப்பா எனக்கு சக்தியை கொடுக்கும். முதல்ல நான் என்னுடைய வேஷத்தை மாத்தணும். அப்பதான் எதிரி என்னால சமாளிக்க முடியும். யுத்தம் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவனுடைய கதையை நான் களத்துல முடிச்சாகணும். இந்த யுத்தத்துல என்னுடைய உயிர் போனாலும் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எங்கம்மா போற? காந்தி நகர் குப்பத்துக்குக்கா. நானும் அங்கதான் இருக்கேன். ஆனா நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நான் வேற ஊர்ல இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சுதான் இப்ப வந்திருக்கேன். ஆட்டோ, காந்தி நகர் குப்பத்துக்கு வரீங்களா? ஏறுமா. போயிட்டு வாமா. நீங்களும் அங்கதானே போறீங்க, வாங்கக்கா. நானா? வேண்டாம்மா. பரவாயில்ல, வாங்கக்கா. சரிக்கா, நான் கிளம்புறேன். நம்ம ஏரியால கோட்டின்னு ஒரு ராட்சசம் இருக்கான். மனுஷ உருவத்துல இருக்க அரக்க பாக்குற பொண்ணுங்களை எல்லாம் நாசம் பண்ணாம விட மாட்டான். அதை யாரும் தட்டி கேட்க மாட்டாங்களா? எதிர்த்து கேள்வி கேட்டா கொன்னுடுவான். போலீஸ்காரங்க, அரசியல்வாதிங்க எல்லாம் அவனுக்கு சப்போர்ட். ஏன் இங்கே நிறுத்திட்டீங்க? உள்ள போங்க. உள்ளலாம் வர முடியாதுமா, இங்க இறங்கிக்கோங்களேன். சொன்னேன்ல, அதான் நம்ம குப்போம். சரி, இந்தாங்க. இங்க கூட நான் எடுத்துக்கிறேன். வாமா. இன்னைக்கு ஹோலி பண்டிகையில குப்பமே ரொம்ப அராஜகமா இருக்கும். போறவங்க மேல இப்படி தண்ணி ஊத்துறியே, உனக்கு வெக்கமல்ல? ஏய், அங்கே இரு. கவன்ட்ட அங்கே இரு. நாடி கோடியோட மர்மனை திட்டுவியா? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஏய், வீடியோடா. இப்ப என்னடி பண்ணுவ? இங்கே உன்னை நாசம் பண்ண போறேன். என்ன பண்ணுவ? ஏய், நில்லு. ஏய், புடாவல. புடா. ஏய், நில்லு. ஏய், நில்லுங்கறல. ஏய், அந்த பக்கம் பார்க்காத. அதுதான் ராட்சசனோட கொகை. கொஞ்சம் இந்த பக்கம் வரியா? அந்த பக்கம் பார்க்காதன்னு சொல்றேன்ல. அவன் பார்த்தான்னு வை, உன் சோலி முடிஞ்சிடும். ஏய், இங்க இருந்து போய் லெஃப்ட்ல நேரா போனேன்னு வையேன், அங்கதான் உன் வீடு. நானும் உன் கூட வந்திருப்பேன். இப்பவே லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் குழந்தைக்கு பால் கொடுக்கணும். பரவாயில்லக்கா, நீங்க போயிட்டு வாங்க. இந்தம்மா, அதையும் கொடுங்க. பத்திரமா போமா. நான் போயிட்டு வரேன்க்கா. இத பாருமா, எவ்வளவு சீக்கிரம் உன் வேலையை முடிச்சுட்டு கிளம்பணுமா அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பு. நான் சொன்னேன் இல்ல, பாதுகாப்பான இடம் இது இல்ல. சரிக்கா.
டேய் நீங்க போங்கடா. ஏய், சீ! சின்னவங்க பெரியவங்க தெரியாத உனக்கு யார்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? காமத்துக்கு என்ன வயசு? யாருக்கிட்ட சுகம் அதிகமா கிடைக்குதோ அவங்க போயிடணும். சீ! அப்போ உன் அக்கா கிட்ட போய் படு, அவளுக்கு என் வயசு தான். சின்ன வயசுல என்ன ஃபிகரா இருந்திருப்பா. ஏய் என் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்க? திறக்கிறதுக்கு சாவி இல்லம்மா. வீட்டோட சாவி வீட்டு ஓனர் கிட்ட தான் இருக்கும். அந்த ஓனரே நான் தான்மா. நீயா? இது நரசிம்மையா வீடு தானே? அவரே என்னுடைய தாத்தாம்மா. ஓ, நரசிம்மையாவோட பேத்தியா நீ? அப்படி சொல்லு. உன் தாத்தாவுக்கு எப்பவும் உன்னை பத்தின கவலை தான், அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு. இப்ப எப்படிமா இருக்காரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாரு. ஐயோ, இப்ப நீ தனியாவாமா இருக்கிற? என்னடா அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? நரசிம்மையா என்ன வெளியாளா? நமக்கு சொந்தக்காரர் தானே. இப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்காம வீட்ல இருந்து ஏதாவது கொண்டு போய் அந்த பூட்டை திறக்கிற வழியை பாரு. இங்க பூட்டை திறந்துட்டு இருந்தா அப்புறம் ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும். அப்புறம் மேனேஜர் எனக்கு பூட்டு போட்டுருவாரு. நான் வரேன். பாருடா இவனை, ஒரு குழந்தை வேணும்னு கோவிலா போனேன், கடைசியில குரங்குல வந்து பிறந்திருக்கு. நீ இருமா, நான் போய் ஏதாவது எடுத்துக்கிட்டு வரேன். ஏய் இட்லி 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 வேணுமா? இட்லி அம்மா, நல்லா குஷ்பு இட்லி. இட்லி இட்லி அன்சிகா இட்லி. இட்லி வேணுமா? இட்லி 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 வேணுமாமா? வாங்க. இந்தாப்பா 20 ரூபாய் கொடு. அது அண்ணே சட்னி கொடுங்கண்ணே. இதோ தந்துடுறேம்மா, வாங்கிக்க. இதோ சாம்பார் இருக்கு, அதையும் வாங்கிக்க. என்னம்மா போதுமா? போதுண்ணே. இரு இதோ கெட்டி சட்னி இருக்கு, இதையும் வச்சுக்க. குழந்தைய கொடு. உனக்கு என்ன வேணும்? 10 ரூபாய்க்கு கொடுங்கண்ணா. 10 ரூபாய்க்கா? சரி கொடு. இதோ 5 ரூபாய்க்கு, இது 10 ரூபாய்க்கு. இந்தா சட்னி கொடுத்துட்றேன். என்னம்மா போதுமா? போதுண்ணே. சரி இருமா, கட்டி சட்னி இருக்கு, இதா ஊத்திக்கம்மா. நல்லா சாப்பிடு. வீட்டுக்காரனை கேட்டதா சொல்லுமா? இட்லி இட்லி இட்லிமா இட்லி. கொல்ல மாசா தாசு, ஆ உன் இட்லி ரொம்ப பேஸ். ஆனா இத சாப்பிட்டா எனக்கு கேஸ். என் உடம்பு கெட்டு போச்சுனா தாசு, உனக்கு ஒரு சின்ன லாஸ். என்கிட்ட இல்ல ஒரு சல்லி காசு. எனக்கு தரையா ஒரு 2 பீஸ். நீ கொடுத்தனா சொர்க்கத்துல உனக்கு கிடைக்கும் பிளேஸ். ஏன்னா உன் மனசு இருக்கே அது ஐஸ். நல்லா இருக்குடா உன்னோட ஆசை. இட்லி வேணும்னா கொடு காசை, இல்லன்னா என் வாயில இருந்து வரும் நல்ல ஓசை. உனக்கு ரொம்ப தான் பேர் ஆசை. டேய், டிஆர் படத்தை நாங்களும் பல தடவை பாத்துருக்கோம்டா. அப்ப தரமாட்டியா பங்காளி? போடா சோம்பேறி பேல, போடா போடா வாடா. காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்ன ஆகும் நீ யோசி. சாப்பிட்டீங்களா? இல்லையா. பிளேட் எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க. இருங்க, இன்னும் 2 போடுறேன். சட்னி ஊத்துறேன். இருங்க இருங்க, கார சட்னி இருக்கு, போடுறேன். சூப்பரா இருக்கும். ஏப்பா இவருக்கு வராதா காசு? நாளைக்கு நீயும் நானும் சுத்தம்னா எரிக்கும் போது கட்டையை அடுக்கிறதே இவன் தான். இப்படியே போச்சுன்னா அடுத்து நீ தான் நினைக்கிறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அது யாருக்காக கொடுத்தான்? அறிவில்ல. நம்ம குப்பத்துக்குள்ள இப்படி ஒரு தேவதையா? இங்க இருந்து போ. அப்சரஸ் மாதிரி இருக்காளடா. யாரா இவ? யாருன்னே தெரியல மாமா. இதுக்கு முன்னாடி இங்க நான் பார்த்ததே இல்ல. இப்போ பார்த்துட்டோம்ல, இவ எனக்கு கண்டிப்பா வேணும்டா. முருகா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. அவளை அடையிற வரைக்கும் நான் வேற யாரையும் தொட மாட்டேன். கண்டிப்பா எனக்கு இவ வேணும். டேய், அவளை தூக்கிட்டு வர வரைக்கும் யாருக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்காத. எடுக்கிற கேமராவில் எடுத்த அவளுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த பொண்ணு இருக்கு. இதெல்லாம் ஓவரா இல்ல? என்கிட்ட எதை வேணாலும் கேட்டு கோல்கேட் விளம்பரத்தில் வர மாதிரி இழிச்சு கட்டாட்டேன். சீக்கிரமா போய் வேலையை பாரு. ஏய், இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பாத்திருக்கியா? பார்த்ததில்லண்ணே. இந்த பொண்ணு எங்காவது பார்த்துருக்கியா? பார்க்கலண்ணா. பார்த்தேன்னா ஃபோன் பண்ணு. சரிங்கண்ணா. ஓடுறா, கையெழுத்த போடுறா, ஓடுறா. டேய், பாடி பாடினா என்ன விடுங்க. வா.
ஆமா இவளான் பாரு. ஏய், இவ அவ இல்லடா சப்ப ஃபிகர். கூட்டிட்டு பா. அடி. என்ன சாமி நீங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணு மாதிரியே தெரியுதா? ஓடுறியா? இல்ல சாமி, நான் எதுக்காக சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணோட நினைப்பாவே இருக்கீங்க. அதான் இந்த பொண்ணு எங்காவது பார்த்துருக்கியா? இந்த பொண்ணு இந்த பொண்ணா? இப்போதானா இந்த பக்கமா போனா? கரெக்டா பார்த்து சொல்லு. அண்ணா என்கிட்ட இருந்து இட்லியை தின்னவங்கள மறந்தாலும் மறப்பேன், தின்னாம போனவங்கள மறக்கவே மாட்டேன். இப்போதானா இந்த பக்கமா போனா? சீக்கிரம் போங்க. வாங்கடா. போங்க. ஏ பொண்ணு, இங்க வா. ஒன்னதம்மா இங்க வா. இந்நேரம் அவனுக்கு உன்னை பார்த்திருந்தா உன் கதையே முடிஞ்சிருக்கும். உன்னை இது வரைக்கும் இந்த ஏரியாவில பார்த்ததே இல்லையா? யார் வீட்டுக்கு வந்திருக்க? நான் புதுசா தான் இங்க வந்திருக்கேன். ஏம்மா, இவ்வளவு பெரிய சிட்டில உனக்கு தங்குறதுக்கு இடமே கிடைக்கலையா? ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடம் எப்படி, அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படின்னு ஒரு தடவை விசாரிக்க மாட்டியா? அழகா இருக்க, சின்ன பொண்ணு வேற. இந்த ஏரியாக்குள்ள ஏமா வந்த நீ? இங்க இருக்கிறவங்க எல்லாம் மனுஷங்க இல்லம்மா, மனுஷங்களை திங்குற மிருகங்க. உன்ன மாதிரி சின்ன பொண்ணுகளை பார்த்தா அவனுங்க கண்டிப்பா விடவே மாட்டானுங்க. அந்த அளவுக்கு மோசமானவனுங்க. இங்க இருந்து உடனே போயிடுமா? என் பொண்ணு மாதிரி இருக்க, அதான் நான் சொல்றேன். அதே அங்கிள், இந்த ஏரியால எவ்வளவு ஜனங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்ந்துட்டு இருக்காங்களா? செத்து செத்து வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா. உனக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள இங்க இருந்து உடனே வெளியே போயிடு. போயிடு. ஏன் அங்கிள், நீங்களும் பயந்து என்னையும் பயமுறுத்துறீங்க? எவ்வளவு ஜனங்க இருக்காங்கல்ல, ஒரே ஒரு மிருகத்தை அழிக்க முடியாதா? எதிர்க்கிறவங்கள கொன்னு அவன் ரயில் தண்டவாளத்துல போட்டுருவாமா. அந்த கோட்டி இருக்கானே, அவன் சாதாரணமான ஆள் இல்லம்மா. அவன் உடம்பு பூரா ஓடிட்டு இருக்கிறது ரத்தம் இல்லம்மா, கொடூரமான விஷம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் சில கொடூர குணம் இருக்கும். ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா கொடூர குணங்களும் ஒன்னா இருக்கிறது அவங்கிட்ட தான். இது மனிதர் கூட்டம் இல்லையா, அந்த விலங்கும் கூட மேலையா, இது நாடல்ல காடையா, என்ன நடக்குது இங்கு பாறையா, கண்ட பின்பும் கண்கள் மூடி போவதிலா சந்தோஷம், ஆன மட்டும் ஒன்று சேர்ந்து கேட்போம் ரத்த யுத்தம், இது மனிதர் கூட்டம் இல்லையா, அந்த விலங்கும் கூட மேலையா. வேட்டையாட பாக்குது பல வேட்டையாடும் வெறி நாய்கள், நோட்டமிட்டு பாக்குது பல உயிரை அள்ளும் மரணங்கள், நாம் இதை கேட்கும் ஒரு தோடு ஒன்று சேர்ந்து வர வேண்டும், நாசமான பல்லவியில் சரணத்தாடி மரணங்கள், பொல்லாததை பொல்லாததை பொசுக்கத்தான் தேர்ந்த யாரோ அது எவரோ இதை கேட்க இங்கு வாருங்கள். அவன் எந்த அளவுக்கு கொடூரமானவன்னா, முழுசா 12 வயசு கூட ஆகாத ஒரு சின்ன குழந்தைய கொடூரமா ரேப் பண்ணிட்டாமா. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், என் குழந்தை இங்க இருக்க கூடாதுன்னு. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் இங்க இருக்க கூடாது. அதுக்காகத்தான் ஹாஸ்டல்ல விட்டு அவளை படிக்க வச்சுட்டு இருக்கேன். அவ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக இல்லம்மா. இங்க ஏதாவது நடக்க கூடாதது நடந்துருச்சுன்னா யாரால என்ன செய்ய முடியும்? அதனால நாம பாதுகாப்பா இருக்கிறதா நமக்கு நல்லது. எங்க பாருமா, நீ எதுக்காக வந்தியோ எனக்கு தெரியாது. ஆனா உன் மேல அவனுங்க கண்ணு வச்சுட்டானுங்க. அவனுங்க உன்னதமா தேடிட்டு இருக்கானுங்க. நீ இங்க இருந்து போனா உனக்கு தாமா நல்லது. சீக்கிரமா இங்க இருந்து போயிடு. போயிடுறேன் அங்கிள். என் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். ஆனா அது வரைக்கும் யார் சொன்னாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்னம்மா, என்னாச்சு?
நான் ஸ்டவ் எடுக்கும்போது இது எல்லாமே கீழே விழுந்துருச்சுமா. அது ரொம்ப நாளா அப்படியே கிடக்குல்ல, அதான் அடைச்சுக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட ஒரு ஸ்டவ் இருக்குது, அதை தரேன். என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலும் வேணான்னுகிட்டு? நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. அது இருக்கட்டும், உன்னை வீட்டுல எல்லாரும் என்னன்னு கூப்பிடுவாங்க? அம்முன்னு கூப்பிடுவாங்க. பழைய பேரா இருக்கு. வாய மூடுறா. நல்லா இருக்குமா, நான் கூட இனிமே அப்படியே கூப்பிடுறேன். நான் போய் ஸ்டவ் கொண்டு வந்துடுறேன். என்னம்மா மறுபடியும் எதை கீழே போட்ட? நான் இல்லம்மா, சவுண்ட் இங்க இருந்து தான் வருது. யாரு இல்லையே இங்க? யார் அது உள்ள? யாருங்க உள்ள? ஏய், யார் இருக்கிறது உள்ளன்னு கேட்டேன். இந்த ஊர்ல பட்ட பகலையே திருடுவானுங்க. யாரா அவன் உள்ள? வெளியில வா. திருடுன்னா வெளியில இருந்து போட்ட மாட்டான்ல. இங்க பார், மரியாதையா நீ வெளில வரியா இல்ல 4 பேரை கூப்பிட்டு உதைக்க சொல்லவா? இவங்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது. ஏய், ஆமா, யார் நீ? பூட்டின வீட்டுக்குள்ள நீ எப்படி போன? பூட்டின வீட்டுக்குள்ள இல்லங்க, என்ன வீட்ல வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு என்னோட வீட்டுக்காரர். எதுக்கு? சரியான சந்தேக பேர் வழியோ என்னமோ. ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லங்க. எவனோ கோட்டின்னு ஒருத்தனா அழகான பொண்ணுங்களை பார்த்தா தூக்கிட்டு போயிடுவானா. நான் வேற அழகா இருக்கேன்ல. உன் புருஷன் உண்மையாவே புத்திசாலிதான். 4 மாசம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து, எனக்கு கூட தெரியாம பூட்டி வச்சிருக்கான். சரி சரிம்மா, ஜாக்கிரதையா இரு. இங்க பாருங்க, நீங்க என்னை விட ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்புறம் எப்படி பயம் இல்லாம வெளியில போறீங்க? ஏய் வாடா. ஏய் நித்ரா நித்து. அண்ணே என்னாச்சு? அந்த ஆண்டா போலீஸ்காரங்க பயங்கரமா புடிச்சின்னு இருக்காங்க. போகும்போது பாத்து போடா. என்னதே புடிச்சிட்டு இருக்காங்களா? உங்ககிட்ட எவ்வளவு வாங்குனாங்கண்ணே? 500 ரூபாடா. அப்படியா? நைட் ஓட்டனது எல்லாம் பூட்ச்சு. அண்ணே அவன் நமக்குலாம் எழுத மாட்டான், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அந்த ட்ரிக்ஸ் நமக்கு தெரியும், நீங்க போங்க. அக்கா, ஏய் அங்க பாரு, அவன் சவாரி இறங்கி போயின்னு இருக்கு. டேய் காதர். ஓய் மேடம் வாங்கக்கா போலாம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வாங்கக்கா. இப்படி அர்ஜென்ட் பட்டா எப்படி மேடம்? வாங்க மேடம். மனதிலே நுழைகிறாய் அருகே நீ, உணர்விலே கலக்கிறாய் இசையாய் நீ. அடி நீயும் என்னை நாடி வருகையில் உள்ளம் வானில் போகுதே, பூமழை மேகம் தூதோ. மனதிலே நுழைகிறாய் அருகே நீ. டேய், அந்த பொண்ணோட பேர் தெரிஞ்சாகணும்டா. சரி, 100 ரூபாய் கொடு. எதிரே நீயும் அடிக்கடி நேரில் வந்து நின்றால் மனதில் வா என்று உன்னை நான் சொல்வேன், அது உனக்கே புரியாதா? உனக்கும் எனக்கும் ஏதோ உறவுகள் முன்பின் தெரிய, ஏதோ நினைவுகள் சேர்கின்ற அந்த ஓர் பந்தம், அது எதுவோ புரியலையே. ஆசை நெஞ்சிலே சேர்த்து வைத்ததால் தேக்கி வைத்த ஆசையே நாம் சேர்ந்த காரணங்களோ, அது உண்மை. என்ன வேணும் உனக்கு? என்கிட்ட இருந்து என்ன வேணும் உனக்கு? என் பேக்குள்ள கத்தி இருக்கு தெரியுமா? ஒண்டியா வந்தா லைனை போட்டுருவியா? ரேபிஸ்ட் கோட் நீதானா?
என் வீடு தெரியுமா உனக்கு? வேணும்னு தெரிஞ்சு வச்சுக்க. வா, என்ன நீ என் வீட்டுக்கிட்டே விட்டு. என்னங்க, என் மூஞ்சிய பார்த்தா ரேப் பண்ற மாதிரியா இருக்கு. அப்ப ரேபிஸ்டோட முகம்லாம் எப்படி இருக்கும்? அந்த கோட்டியோட முகம் மாதிரியா இருக்கும். நாளைக்கு கோட்டி யாருன்னு எனக்கு காட்டுறியா? சரி, காட்டுறேன். அதோ அவன்தான் கோட்டி, சரியான ராட்சசன். இவன் பேரு தான் முருகன். கோட்டியோட எல்லாமே இவன் தான். கோட்டி ஏதாவது சாப்பிட்டா இவன் தான் ஏப்ப விடுவான். அவன் ரேப் பண்ணான்னா இவனுக்கு தான் சுகம் கிடைக்கும். அதோ அவன் பேர் ரெங்கா. கோட்டியோட மாமா தான் இவன். இவனும் பொம்பளை பொறுக்கிதான். பொம்பளைங்களை எங்க பார்த்தாலும் தூக்கிட்டு வந்து மாப்பிள்ளைக்கு தானம் பண்ணுவான். சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம். ரொம்ப நேரம் நின்னா இவனுங்களுக்கு நம்ம மேல டவுட் வந்துடும். இந்த உலகம் நினைக்காதா? மழையின் துளிகள் மேலே விழுகிற பொழுதில் என்னை நீயும் தொடுவதை போல் எண்ணி அதை நான் ரசிப்பேன். அது உனக்கே தெரியாதா? நானும் உணர்கிறேன், நேசம் அறிகிறேன். நீயும் போகும் தேசமெங்கும் நானும் வருகின்றேன். இது உண்மை. கவலைப்படாத, அம்சமா இருக்கு. நீ நல்லா சாப்பிடு. இன்னைக்கு உனக்கு சரியான வேட்டை. அட்டகாசன சின்ன பொண்ணு, கவலையே வேணாம். நான் சொன்னது உண்மைன்னு நீங்க அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். போங்க போங்க, பாருங்க, அப்ப தெரியும் நான் என்ன சொன்னேன்னு. அக்காவுல பேசுன என்ன? எங்கடா அந்த பொண்ணு? என்னைய ஏமாத்த பாக்குறியா? நிச்சயமா இல்ல சாமி. ஐயோ, நான் தானே அவளுக்கு கட்டி வச்சிருந்தேன். சின்ன பொண்ணு சாமி, அழகா இருந்தா. அழகா இருந்தா. எனக்கு அவ வேணும். எங்கடா அந்த பொண்ணு? போய் தேடுங்கடா. தேடுங்கடா. அவ எங்க போனாலும் சரி, அவளை விடக்கூடாது. இழுத்துட்டு கண்டுபிடிச்சு. அக்கா, அண்ணா டீ. என்னன்னா கையில ஏதோ பச்சை குத்தி இருக்க மாதிரி இருக்கு. பச்சை குத்துனியா? ஒண்ணு இல்ல. காட்டு பார்க்கலாம். ஒண்ணு இல்ல, சொல்றேன்ல. எஸ்ஸா? என்ன பேரு? சுஜாதா. என்னது? சுதாகா, சுஷ்மிதா, சுஷேலா எல்லாம் எஸ்ல தானே இருக்கு. அடே, கொஞ்சம் வாய மூடுறா.
எஸ்னா சூரியன் தான்டா அர்த்தம். ஆமா, நேத்து தான் அந்த பேரை வச்சாங்க. மறக்க கூடாதுன்னு பச்சை குத்தி வச்சுக்கிட்டாரு. கரெக்டா? ஒழுங்கா இப்பவே லவ் சொல்லிடு. கொஞ்சம் வாய மூடி சும்மா இருக்கியா? எப்படி சொல்லணும் எப்ப சொல்லணும் எனக்கு தெரியாது. இன்னும் 10 வருஷம் ஆனா கூட நீ சொல்லவே மாட்ட. அண்ணா, அந்த பரதேசி வரானா, அவனை இன்னைக்கு விட மாட்டேன்னா சாவடிக்கிற. விட மாட்டேன். விடுங்கண்ணா, என்ன விடுங்க. சொன்னா கேளுடா. விடுங்கண்ணா. சொல்றேன். அண்ணா விடுங்கன்னு சொல்றல. விடுனா, விடுன்னு சொல்றல. என்ன விடுனா. டேய், நீ யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சா சின்ன பையன் கூட பார்க்காம அவனை கொன்றுவான்டா. அவன் எங்க போயிட போறான்? கோவம் தீர்ந்த உடனே திரும்ப எங்கிட்டே வந்துருவான். அவன் கண்ணு முன்னாலே அந்த கோட்டி அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கொண்டுட்டான். அதனாலதான் அவனுக்கு கோட்டி மேல கொலவெறி. டேய், என்னண்ணா என்னாச்சு? அந்த பொண்ணு போறாடா. எந்த பொண்ணு? யாரா? அந்த வீடியோல காமிச்சியே அந்த பொண்ணு. அந்த பொண்ணா? டேய், சீக்கிரம் வாங்க. வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. என்னண்ணா? எங்க சாமி? உள்ள போய் அந்த பக்கம் தான் பாருப்பா, வா. மாமா, நீ அந்த பக்கம் போய் பாரு. சரி மாப்ள. டேய், நீங்க இந்த பக்கம் போங்க. டேய், இவன் மேட்ரு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு போய் பாருங்க. டேய், போடா. டேய், வாங்கடா. என் அப்பா அம்மாவை என் கண்ணு முன்னாடியே ரொம்ப கொடூரமா கொண்டானுங்க. சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த கோட்டையை வாழ்க்கையே சீரழிச்சுட்டான். அவனை கொல்ற வரைக்கும் எனக்கு ஓய்வே இல்ல. சார் கூப்பிடுறாரு, வாங்க. ரங்கா செத்ததுனால நம்ம உயிர் எடுக்கிறானுங்க. ஆமா சார். ஏய் ஆட்டோ, நில்லு நில்லு. ஓ, ஏய், சார் கூப்பிடுறாரு, வா. இந்த நேரத்துல எங்கடா போயிட்டு வர? சினிமாவுக்கு போயிட்டு வரோம் சார். சினிமாக்கு தான் சார். டிக்கெட். யார் அந்த பொண்ணு? தெரிஞ்சவங்க தான் சார். அந்த பொண்ணை வர சொல்லு. உன் பேர் என்ன? சுஜாதாங்க. சுஜாதா. அது காட்டு. கிளம்பு.
என்ன பழி வாங்க முயற்சி பண்றவனுக்கு மட்டும் இல்ல, என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறவனுக்கு இதாண்டா கதி. உன்னதான் தேடி வந்துகிட்டு இருந்தேன். நீ யாருன்னு சொல்லு. என்னாச்சு சூரி? நீ யாருன்னு சொல்லு. கோடி எதுக்காக கொல்ல ட்ரை பண்ண? பாத்துட்டியா? யாரும் என்ன பார்க்கலன்னு தானே நினைச்சேன். கோட்டியை எல்லாரும் எதுக்காக கொல்லணும்னு நினைக்கிறாங்க? அவங்களும் அவனை சுத்தி இருக்கிறவங்களும் அவனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதேதான் நானும் உன்கிட்ட கேக்குறேன். பாதிக்கப்பட்டது நீயா இல்ல உன் ஃப்ரெண்டா? என் குடும்பத்தையும் அவன் ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டான். அவன் செஞ்ச கொடுமைகளை நினைச்சு நான் ஒவ்வொரு நாள் தூக்கம் இல்லாம தவிச்சிருக்கேன். இப்ப அவனை எப்படி கொல்லலான்னு தூக்கம் இல்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனை கொல்றது மட்டும்தான் என்னுடைய லட்சியம். அவனை கொல்றதுக்காக போய் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? பரவாயில்ல, நான் செத்த அழறதுக்கு எனக்குன்னு யாருமே இல்ல. நான் இருக்கேன்ல. அந்த விஷயம் உனக்கும் தெரியும். நான் உன்னை லவ் பண்றேன்னு உனக்கு தெரியாதா? தெரியாதா? அப்புறம் எதுக்கா என்கிட்ட க்ளோஸா பழகுன? கோட்டியை சாகடிக்கிறதுக்காக. உண்மையா சொல்லு சுஜாதா, என்ன நீ காதலிக்கவே இல்லையா? கோடி சாகுற வரைக்கும் எனக்குள்ள எந்த ஆசையும் வராது. சுஜாதா, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லனா இது கண்டிப்பா நீ என்கிட்ட சொல்லிருக்க மாட்டேன். இந்த விஷயத்தை நான் கோடி கிட்ட சொல்ல மாட்டேன்னு நம்புறேன். அந்த நம்பிக்கை தான் காதல். அம்மா ஆஷா, நல்லா இருக்கே செல்லம். அப்பா நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பா. அப்படியா? இன்னைக்கு தான் அப்பாவுக்கு தீபாவளியே. உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஏய் முருகா. சாமி. இந்த லெக் பீஸ் நாய்க்கு கொண்டு போய் கொடு. ஆசையை கூப்பிட்டு வேற என்னமோன்னு நினைச்சேன். நாய்கிட்ட இருக்கிற பாசம் கூட மனுஷங்க கிட்ட கிடையாதுடா. இதெல்லாம் என்ன சொல்றது? தின்னு. அம்மா, அம்மா. என்னாச்சு? என்னடா? நீங்க சீக்கிரம் காலி பண்ணிட்டு போயிடுங்க. என்னன்னு சொல்லி தொலையண்டா. நாம கூட இங்க இருந்து போயிடலாமா? அப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லண்டா. நான் எதுக்கு சொல்லணும்? நீங்களே ஹாஸ்பிடல்ல போய் பாருங்க. இவன் ஒரு இம்சை. வா. என்ன? லட்சுமி, சுஜாதா வந்திருக்கா பாருமா. லட்சு, ராத்திரி வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வரவே இல்லை. நீ ராத்திரில அரிக்குதுன்னா உன் அக்கா கிட்ட போய் படுக்க வேண்டியதானே? என்னடி சொன்ன? லட்சு, என்ன அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்கன்னு உங்களுக்கு புண்ணியமா போகணும். பயப்படாம இரு. நீ நினைச்ச எதையும் நான் செய்ய மாட்டேன். ஒரு அற்புதமான அழகான பூவை பார்த்துட்டேன். அதை நான் அடையிற வரைக்கும் வேற எந்த பூவையும் தொட மாட்டேன்னு குலதெய்வ சாமிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்.
ஏண்டி என் வீட்டு நாயை அடிக்கிறதுக்கே பயப்படுவானுங்க. அப்படி இருக்கும்போது என் மருமகன் தலையையா உடைக்கிற? ஏய் முருகா, சாமி இவளுக்கு என்ன தண்டனைடா கொடுக்கலாம்? தண்டனைன்னா? தண்டனை இல்லடா, வரமே கொடுத்துட வேண்டியதுதான். உனக்கு இங்க பிடிக்கிறது இஷ்டம் இல்லைல்ல, அதனால இனி யாரும் அங்க பிடிக்காத மாதிரி பாத்துக்கிறா. ஏய் ஐயா, பால் குடிக்கிற பச்சை குழந்தை இருக்குதுயா, கருணை காட்டுங்கய்யா. இனிமே என் குழந்தைக்கு பால் கூட கொடுக்க முடியாது. வருத்தப்படாத லட்சுமி, அழாத. கேஸ் கொடுத்தீங்களா? அவன் சொந்தக்காரன் மேல கை வச்சதுக்கே இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டான். இப்ப அவன் மேல கேஸ கொடுத்தோம்னா நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஏன் கேஸ் கொடுக்காம இருக்கீங்க? கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஏழைங்க. காய ஆறுன உடனே அவங்க வேலைக்கு போய் ஆகணும். குழந்தைங்களோட பசியை தீத்தாக்கணும். இதுக்கு மேல அவங்க எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லல, அப்புறம் நீங்க ஏன் கேஸ் போடல? போட்ட என்னையும் கொன்னுருவானுங்க. சாவறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் போயிட்டா அவங்களுக்கு இந்த உதவி கூட கிடைக்காம போயிடும். நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க டாக்டர். ஆனா உங்கள மாதிரி கோழத்தனமால என்னால இருக்க முடியாது. கேஸ் கொடுக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. கொடுக்கதான் போறேன். லக்ஷ்மி, நான் உனக்கு சொந்தக்கார பொண்ணா? பார்த்து கொடுமையை ரிப்போர்ட் பண்றதுக்கு அவங்க என்னுடைய சொந்தக்காரங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. எந்த அவசியமும் கிடையாதுதான். ஆனா நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து சாட்சியெல்லாம் சொல்லுவீங்கல்ல? கண்டிப்பா. முதல்ல நீங்க கேஸ ஃபைல் பண்ணி முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. நீ சொன்ன உடனே எல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. முதல்ல நாங்க வந்து என்கொயரி பண்றோம், சரியா? நீ சொன்ன மாதிரியே அந்த கோட்டி தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவனை மட்டும் இல்ல, அவன் மொத்த கேங்கே நான் அரெஸ்ட் பண்ணுவேன். சார், இவரு லட்சுமியோட ஹஸ்பண்ட் சார். இவரை எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு இவன் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். சரியான சாடிஸ்ட் இவன். பால் குடிக்கிற குழந்தை அது இருக்குன்னு தெரியாமனா? ஏன்னா உனக்கு இறக்கமே கிடையாதா என்ன? அவர் இதெல்லாம் பண்ணல சார். அவரு பண்ணல. வாயை திறந்து சொல்ல போறியா இல்லையா? இதெல்லாம் யாரா செஞ்சா? சொல்றா, சொல்ல போறியா இல்லையா? இத நான் தான் செஞ்சேன். தண்ணி அடிச்சு போதையில வெறி பிடிச்சு போய் நானே இத பண்ணிட்டேன் சார். நான் தான் இத பண்ணனேன். வண்டியில ஏத்திக்க. ஜனங்களுக்கு பயம் இருக்கிற வரைக்கும் தான் உன்ன மாதிரி ரவுடிங்களுக்கெல்லாம் ஆயுசு. அவங்க மேல எப்பவும் ஒரு கண்ணு இருக்கணும். அப்பதான் உன் மேல அவங்களுக்கு பயம் இருக்கும். அந்த பயம்தான் எனக்கு ஓட்டா மாறும். ஜனங்களோட பயம்தான் நம்மளோட பவர். யானை கால சங்கிலி போட்டு பூட்டியிருப்பாங்களே, பாத்திருக்கியா? அந்த சங்கிலிய யானையால ஈஸியா உடைச்சிட முடியும். ஆனா அந்த விஷயம் யானைக்கு தெரியாது. இங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் யானை மாதிரி. அவங்களோட பலம் அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் நாம பலசாலிங்க. தைரியம் தீப்பொறி மாதிரி. அது கொழுந்து விட்டு எரியறதுக்கு முன்னாடி அந்த கேஸ் கொடுத்தவனை கண்டுபிடி. இந்த ஸ்டேட் போலீஸோ பத்திரிகையோ மீடியாவோ அங்க வராம நான் பாத்துக்கிறேன். வாரன் தலைவரே. சுஜாதா, சுஜாதா வா. என்னாச்சு? அந்த கோடி உன்னை தேடி வந்துட்டு இருக்கான். வந்தா என்ன? உன்னை பார்த்தானா அங்கே கொன்றுவான். சீக்கிரம் வா. இதான் சாமி, அந்த பொண்ணு வீடு தான். நான் வீட்ல யாருமே இல்லனா? இந்த வீடு காலியா இருக்கிறதுனால இதையும் நான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய், என்னடி இது? இவ்வளவுதான் உன் சைஸா?
சீக்கிரம் வாங்க போலாம். சரிண்ணா. டேய், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களையும் வெளியே கொண்டு வாங்க. எவளையும் விட்டுறாதீங்க. போங்க. இவ்வளவு ஏன்டா இழுத்துட்டு வந்தீங்க? ஏய், கண்டிப்பா இவ இல்ல. இவளுக்கும் அவ்வளவு தைரியம் இல்லடா. இவ்வளோண்ணா? ஏய், நீ தானடி சுஜாதா? நான் இல்லைங்க. இதே பழைய கோட்டையா இருந்தா உன்னை விட்டுருக்க மாட்டான். நான் செஞ்ச சத்தியம் தான் உன்னை காப்பாத்திச்சு. போய் அம்மனுக்கு ஒரு கோழிய பலி கொடு, உன்னை காப்பாத்தினதுக்காக. என்ன புரிஞ்சுதா? சுஜாதா, நான் சொல்றத கேளு. நீ போனா கண்டிப்பா உனக்கு கொன்றுவான். என்னடி சுஜாதா, கேஸ் கொடுக்கும்போது உனக்கு இருந்த தைரியம் இப்போ என் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு இல்லையா? இப்போ நீ என் முன்னால வரல, அதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ. இந்த பையனை இங்கே கழுத்தறுத்து கொண்டுடுவேன். எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? வாடி. சுஜாதா, வேண்டாம். சொன்ன கேளு. நில்லு சுஜாதா. நான் இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்த அந்த அற்புதமான பூ இவ தாண்டா. நான் மனசுல நினைக்கிற பொண்ணு, என்ன கொல்ல நினைக்கிற பொண்ணு ஒண்ணுதானா? ஈஸ்வரா, சூப்பர்டா உன் டிராமா. யாரு கொல்ல போறாங்கன்னு இப்ப பாருடா. இவ தாண்டா என் கதாநாயகி. பேரு சுஜாதா. உங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக வந்த தேவதை. நீ இவங்களை காப்பாத்த நினைக்கிற, ஆனா உன்னை காப்பாத்த எவனும் வரல. பாத்தியா? உன் கண்ணை திறந்து பாருடி, எல்லாரும் உன்னை எப்படி பாக்குறாங்கன்னு. உன் துணிய மொத்தமா எப்ப அவுக்க போறன்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏய், உங்க ஆசைய உடனே நிறைவேத்துற. நாளைக்கு இதே டைமுக்கு வாங்க. இவ உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம இதே இடத்துல பார்க்கலாம். நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவளை எங்கே சாகடிப்பேன். ஆடி. போ உள்ள போ. எந்த பொண்ணு மேலேயாவது என் கண்ணு பட்டுடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே அவ எங்க இருப்பா. கண்டிப்பா இருந்தாகணும். ஆனா நீ மட்டும்தான் என்ன காக்க வச்சு கொன்னுட்டடி. அதனாலதான் உன்னை கொல்லாம கூட்டிட்டு வந்த. உன் கண்ணுல பயமே தெரியலையடி. சுத்தமா பயமே இல்லையே. எதுக்கு பயம்? உன்னால என்ன பண்ண முடியும்? ரேப் பண்ண போறியா? செஞ்சுக்கோ. உன்னை எதுக்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல. எதுக்கு நான் தேவையில்லாம என்னோட எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்ணிக்கணும்? எனக்கு சக்தி இல்ல. ஏதோ ஒரு விலங்கு என் மேல ஏறி போற மாதிரி நினைச்சுக்கிறேன். அதனால நான் பயந்துருவன் மட்டும் நீ என்னைக்குமே நினைக்காத. உன் சோவ பக்கமா நான் இங்கிருந்து போக மாட்டேன். உன் இஷ்டப்படி என்ன வேணாலும் செய். செய்யறேன்டி. என் ஆசை தீர்ந்ததும் இந்த ஏரியால இருந்து இல்ல, இந்த உலகத்தை விட்டே உன்னை அனுப்பிடுறேன். போடி. டேய் பாண்டு, நானா? இவருக்கு உண்மையிலே எங்கேயோ மச்சம் இருக்குடா. இல்லைன்னா அந்த பொண்ணு நேரா வந்து இவர் வழியில் விழுமா?
என்னடி நாடகம் ஆடுறியா? கல்லு மாதிரி இருக்க. உனக்கு பிடிக்காத புருஷன் கூட முதல் இரவு இல்லடி இது. நீ வெறுக்கிறவன், நீ யார கொல்லணும்னு நினைக்கிறியோ அவனை தாண்டினா காற்றி நெருப்ப காற்றி கோவத்தை காற்றி மானம் போகுதுன்ற பயம் இல்லையா? பயப்படுறி, எதிர்த்து நில்லுடி, ஏதாவது ஒண்ணு செய்டி. அப்ப தாண்டி எனக்கு மூடு வரும். அடிடி அடிடி அடி 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 என்ன அடி, நல்லா அடி, நல்லா அடி. துப்பு போறியா? அரி துப்புடி துப்புடி துப்புடி. நான் எத்தனை நாளும் உனக்காக காத்துட்டு இருக்க தெரியுமா? 1 இல்ல 2 இல்லடி 300 ரேப் பண்ணிருக்கேன். நான் ஆண்மை இல்லாதவன ஆக்கிடுவ போல இருக்கேன். என்கிட்டயே நீ நாடகம் ஆடுறியா? இன்னைக்கு உன்னை கொன்னு போதைக்கிறேன் பாரு. இந்த ஏரியால பொண்ணுங்க நான் அனுபவிக்கத்தான் இருக்கணும், இல்லன்னா அவங்க செத்து போயிடணும். எழுந்துரு. என்ன பாண்டு, நீ பார்த்த ஷூட்டிங்ல போடுவா, அங்க ஒன்றும் நடக்காது. எதுக்கு நான் அடிக்கிறாரு? நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. எல்லாம் ஆக்டரா உனக்கு. அவருக்கு கிடைக்காது, யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேணா நீ பாரு. உனக்கு ரேப்புனாலும் பயம் இல்ல, சாவுனாலும் பயம் இல்ல. உங்க அம்மா எந்த நேரத்துல நீ உன்னை பெத்தா? அந்த பொண்ணு இப்போ செத்து போடும், நமக்கு எதுக்கு வம்பு? முருகா, ரகசிய வெளியே வந்துருச்சுடா. இது உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். அதை தெரிஞ்ச யாரும் உயிரோட இருக்க கூடாது. இவளை தூக்கிட்டு போய் ஏரியில போட்டுருங்க. நல்லா மாட்டிக்கிட்டடா. உன் பலவீனம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி எந்த பொண்ணையும் ரேப் பண்ணத மாதிரி பண்றேன் பாரு. உன்னை சாதாரணமா கொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் ருத்ரகாளி. என் தாண்டவம் இனிமே தாண்டா ஆரம்பிக்க போகுது. இந்தானா? வேணாண்டா. அண்ணா, என்னடா இது பேரு வயாகரானா? அப்படின்னா அதாவது இத போட்டாக்கா துரும்பு பிடிச்ச கம்பி கூட அப்படியே எந்திரிச்சு வாய்முறை படுறச்சு. இதை மட்டும் அவர் கேட்டார்னு வை, உன்னையும் ஃபேமிலியும் மொத்தமாக போட்டு ரேப் பண்ணிடுவார். அவருக்கு இந்த மாதிரி விஷயத்த மாமூலா பண்றதே பிடிக்காது. கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை கூட ரேப் தான்டா பண்ணாரு. பொண்டாட்டியே ரேப் பண்ணாரா? பாவம் அந்த பொண்ணு. எப்பவும் உங்க கண்ணுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கணும், சரியா? அது எப்படின்னு காட்டவா, எப்படின்னு சொல்லவா?
நாம எப்படியே இருந்தா போதுமா? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன் தெரியுமா? அட சீக்கிரமா வாங்க. என்னங்க, வேட்டைக்காரனுக்கு எப்பவும் தன்னோட துப்பாக்கி தான் உயிருன்னு சொல்லுவாங்க. உங்க துப்பாக்கி என்ன துருப்பிடிச்சு உடஞ்சு போச்சா? சாமி, ஒவ்வொரு பொண்ணுங்களும் செக்ஸ்ல வித்தியாசமா தான் இருப்பாங்க சாமி. இப்போ உங்க மாமா சாமி இருக்காரு, தண்ணி அடிச்சா மட்டும்தான் செக்ஸ் பண்ணுவாரு. சில பேர் இடம் மாறினாலே செக்ஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் சில பேர் ஃபேஸ் மாறினாலே செக்ஸ் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது சாமி. இப்போ நீங்க நினைச்ச மாதிரி நடக்கணும்னா சாதாரணமாக பண்ணீங்க, ரேப் தானே பண்ணீங்க. 4 நாள் போச்சுன்னா எல்லாரும் பழகிடும் சாமி. சாமி, சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சுங்க சாமி. பொண்ணு வெயிட்டிங்க. மாமா. ஓ, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எழுதுற வா, எழுதுற. ஏகிட்டேவா? அப்பா எந்திரிங்கப்பா. அம்மா. பொண்ணுங்க கண்ணில் பயமும் அழுகியும் தெரிஞ்சாதான் எனக்கு மூடே வருண்டி. இப்போ அதை உன் கண்ணால பார்த்தல, பக்கத்துல வராத. இப்பதான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. வாடி வாடி என் பத்தினி. இதுதான் மேட்ரு. டேய், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. மீறி யாருக்காவது சொன்னீங்க, உங்க சாவு என் கையில தான். உன் அப்பா அம்மா எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ தெரியலம்மா. அவன் கையில மாட்டியும் உன் உயிர் போகாம இருந்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேல நீங்க இருந்து உயிரை விட்டுட வேணாமா? நீங்க இருந்து எங்கேயாவது போயிடுமா? நான் உயிர் பொழிச்சது என்னுடைய அதிர்ஷ்டத்தால இல்ல, அவனுடைய பலவீனத்தால. அது தெரிஞ்சதுனால எந்த பொண்ணுக்கும் எந்த ஆபத்தும் வராது. ஆனா நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் மட்டும் வேணும். மானம் போயிடும், கருப்பு போயிடும்னு எந்த பயமும் இல்லாம அவன் முன்னாடி தைரியமா நிக்கணும். அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் அவனுடைய பலவீனம். நீங்க எல்லாரும் இங்க என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி அவனால பாதிக்கப்பட்டவங்களை நீங்க பார்க்க போயிருக்கீங்களா? இப்ப நீங்க வந்திருக்கீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற தைரியம். இங்க நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்து பயந்தோம், கோட்டையோட கொடுமையெல்லாம் பார்த்து பயந்தோம். ஒரே ஒரு தடவை நீங்க தைரியமா இருங்க. அந்த தைரியமே உங்களுக்கு ஆயுதமா மாறி இந்த நரகத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா விடுதலை கொடுக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரே ஒரு தடவை யோசிங்க. பயம் அப்ப எவ்வளவு சின்னதுன்னு உங்களுக்கே புரியும். உழைச்சு ஓடா போன இந்த கையை எதிர்த்து குரல் கொடுத்து பாருங்க. அப்ப நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் கடவுள் நேரடியா வருவாருங்கிறதெல்லாம் நிச்சயம் நடக்காத காரியம். தைரியம் இருந்தா நமக்கு நாமளே கடவுளா இருக்க முடியும். எதுக்கு இந்த பயம்? சித்திரவதை செஞ்சு கொன்னுடுவான்னா? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நிச்சயம் சாக போறவங்க தான். ஆனா நம்ம அந்த தைரியத்தோட இறந்து போனோம்னா நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு தடவை நீங்க கூட்டி எதிர்த்து பாருங்க. அவன் தைரியம் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போயிடும்.
விட்ரி. யாரா இவன்? எங்க இருந்தா கூட்டிட்டு வந்தீங்க இந்த பஜாரிய? தூக்கி வெளியே போடுங்க. அன்னைக்கு நம்ம ஏரியா சென்டர்ல ஒரு பொண்ணை பார்த்தோமே, எப்படி இருந்தா தெரியுமா? கும்மு கும்முன்னு இருந்தா. அவளை கூட்டிட்டு வாங்கடா. என்னடி புது கல்யாண பொண்ணு, உன் புருஷன் உன்னை வீட்டுக்குள்ள வச்சு உன்னை பூட்டிடுவானமே. இனிமே அவனுக்கு நீ தேவைப்படவே மாட்ட. என்னடி நீ கூட அவளை மாதிரி நாடகம் ஆடுறியா? எதிர்க்கிற சக்தி எனக்கு இல்ல. போன மாதிரி படுத்திருக்க. என்ன வேணாலும் செஞ்சு கூட பரதேசி. செய்யறடி, என்ன செய்யறன்னு பாரு. முருகா. என்ன சாமி அதுக்குள்ள வந்துட்டீங்க? போன மாதிரி படுத்துட்டு இருப்பாளாம். நான் போனது கூட எல்லாம் படுக்கிறது இல்லடா. டேய், உங்களுக்கு ஒரு சான்ஸ் தர. அவ புருஷன் இருக்கான்ல, அவனை தூக்கிட்டு வாங்க. சரி அண்ணா. அவன் கண்ணு முன்னாலேயே இவளுக்கு நரகனா என்ன நான் காட்டுறேன்டா. தயவு செஞ்சு விட்டுருங்கடா. வேணாடா, அவளை விட்டுருங்கடா. வேணாடா, சொன்ன கேள்றா. உங்களை கெஞ்சி கேக்குறேன்டா, அவளை விட்டுருங்கடா. வேணாடா. சுஜாதா உயிரோட தாண்டா இருக்கா. செத்துட்டான்னு நாம தான் தப்பா நினைச்சிட்டோம். அவளை யாரோ காப்பாத்தி எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கானுங்க.
ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். கோவம், பகை, வெறி அவளை ரொம்ப சீக்கிரமாவே குணப்படுத்திடுச்சுடா. அவ பொழைச்சது மட்டும் இல்ல, ஜனங்க எல்லாரையும் தூண்டிவிட ஆரம்பிச்சிட்டான். நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு நீயே தெரிஞ்சுக்க. நீ சொன்ன மாதிரியே அவங்க என்ன செஞ்சாலும் நான் தைரியமா இருந்தேன். ஆனா அவங்க எல்லாருமா சேர்ந்து என்னோட சந்தோஷத்தையும் அழிச்சிட்டானுங்க, என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டானுங்க. சாமி, அந்த பொண்ணு இங்கதான் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அது எனக்கு தெரியும்டா. அவ என்னோட ஆசைக்கு எனக்கு சாக மாட்டா. அந்த ஆசை நிச்சயமா நடக்காது சாமி. உங்களால எதுவுமே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அதான் சாமி, உன் வீக்னஸ் என்னங்கிறத அவன் முழுசா புரிஞ்சுக்கிட்டா. என்ன அடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்ல அந்த பொண்ணை கொல்லுங்க. அவ உயிரோடு இருக்கவே கூடாது. கொன்னுட்ட பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆனா என்னோட ஆசை தீராதே. தீராத ஆசையோட இருக்கிற நான் உயிரோடவே பேய் ஆயிடுவேன். எங்கடா இருக்காவ? வாடி. ஏண்டி, உன்னை ரேப் பண்ண முடியலன்னு ஊர் முழுக்க தண்டோரா அடிச்சு சொல்றியாமே, உன்னை இதே இடத்துல நான் ரேப் பண்றேன்டி. பயப்பட மாட்டியா? இத்தனை பேர் பார்க்கும் போதே உன் துணியை அவுத்து போடுவேன். கேட்கப்பட மாட்டியா? அப்போ அந்த ரூம்லன்றதுனால செய்யன்னு சொல்லிட்ட. இப்ப சொல்ல முடியுமா? அந்த தைரியம் இப்போ உனக்கு இருக்கா? சொல்லுடி. நாய்களா, திமிராடா, உயிரோட இருக்கணும்னு ஆசை இல்லையா? மரியாதையா பின்னால போங்க. போங்கடா. சகல சக்தி ஒன்று கூடி எழுகிறதே எழுகிறதே. என்னடா கேட்கலையா? செவிடாயிட்டீங்களா? என்னைய எதிர்க்க துணிஞ்சிட்டீங்களா? ஒவ்வொருத்தனையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எறிங்கடா. நாம யாருங்கிறத அவங்களுக்கு காட்டுங்க. அதனாலே எரியும் நெருப்பு உயிர் வானில் அது மோதும். ஆக்ரோஷம் எறும்பும் கூட யானையாக உருமாறும். உனக்கு ஆயுதம் விழித்தால் சாமி, அவனுங்கெல்லாம் வெறியில இருக்காங்க. இவ கொடுத்த தைரியத்துல கொலை வெறியில இருக்கிறாங்க. இந்த பொண்ணை தயவு செஞ்சு விட்டுருங்க சாமி. கோயிலா சாமி, முருகா, என்ன சாமி என்ன சாமி இது? சின்ன பசங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. கட்டுங்க, உட்காருங்க, உட்காருங்க சாமி. முருகா, அவளை கொன்னு போட்டுருனடா. எனக்கு நிம்மதி இல்லாம செஞ்சிட்டா. யாரா அவ? இவ்வளவு நாள ரேப்புன்றத ஒரு ஆயுதமா வச்சிருந்தேன். இப்ப அந்த ஆயுதத்தை என் பக்கமாவே திருப்பிட்டா. அவளை கொன்னாகணும்.
அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் சாமி. அதான் உங்ககிட்ட இருந்து நழுவிடுச்சு. என் கையால சாகாம அவ உயிர் பழிச்சது அவ அதிர்ஷ்டம் இல்லடா, அது துரதிருஷ்டமாகணும். கோரமா சாகறதுக்கு தாண்டா அவ உயிர் பழிச்சிருக்கா. போய் அவளை தூக்கிட்டு வாங்க. இன்ச்சா நானே அவளை வெட்டணும். அது வரைக்கும் என்னோட வெறி அடங்காதுடா. சாமி, அவளை நான் கொண்டு வரேன். அவளை நீங்க தான் கொள்றீங்க. அது கண்டிப்பா நடக்கும். எந்த வழியா கொண்டு வருவ? எல்லா வழியும் மூடிடுச்சடா. சாமி, சில விஷயங்களை சாணக்கிய தந்திரத்தால மட்டும்தான் ஜெயிக்க முடியும் சாமி. என்ன பெரியவரே, புதுசா வந்திருக்கீங்களா? ஆமாமா. எந்த ஊர் நீங்க? எல்லா ஊருமே என் ஊரு. எந்த ஊர்ல இருந்தா என்ன? பெத்த பிள்ளைங்க வேணான்னு சொல்லிட்டா இருக்கிற ஒரு சொந்த ஊரு. அப்படிப்பட்ட பசங்களை ஏன் சும்மா விட்டீங்க? ஸ்டேஷன்ல ஏத்த வேண்டியதானே? அவசியம் இல்லம்மா, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன வேணான்ட்டாங்க, நான் எதுக்கு அங்க இருக்கணும்? அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். என்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, நல்லா இருக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணும் நான் சம்பாதிச்சது இல்ல, என் அப்பா அம்மா எனக்கு சம்பாதிச்சு வச்சது. அதனால நான் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த வயசான காலத்துல இங்க என்ன பண்ண போறீங்க? அம்மா, வயசாயிடுச்சுன்னா பசி நம்மளை விட்டு போகாதுல்ல. உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் ஏதாவது வேலை செஞ்சு பொழிச்சுக்க வேண்டியதுதான். நான் எடுத்துட்டு போறேன் தாத்தா. அம்மா ஆஷா, அப்பா நல்லா இருக்கியம்மா? நான் தான் ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட்ப்பா. அப்படியா? சரிம்மா, நான் உடனே ஒன்னு வந்து பாக்குறேம்மா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. நான் வீட்டுக்கு வரேன்ப்பா. மடி, அது வேண்டாம்மா, நானே வரேன். ப்ளீஸ்ப்பா. சொன்னா கேளுமா, நீங்க வர வேண்டிய அவசியமே இல்ல. நான் நாளைக்கே அங்க வரேம்மா. அப்பா நான் வரேன்ப்பா. நானே வரேம்மா, நீ போனை வை. சரி. வணக்கம் சார். என்னடா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். வணக்கம் சார். வணக்கம்பா. வணக்கம். வணக்கம். என்ன கோட்டி இப்படி ஆயிட்ட? இந்த உலகத்திலேயே ஆம்பளைங்களுக்கு அதிகமா பிரச்சனை கொடுக்கறது யாரு தெரியுமா? பண்ணுங்க. இல்ல, அவங்க மேல இருக்கிற ஆசை. அது வந்துருச்சுன்னா ஆம்பளைங்களுக்கு நிம்மதியே போயிடும். இங்க பாரு கோட்டி, ஒண்ணு அவகிட்ட உன்னோட ஆசையை தீர்த்துக்க, இல்லனா அவளை போட்டு தள்ளிரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. ராத்திரிக்கு ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு, நீங்க மறந்துடாம கோட்டியை அங்க கூட்டிட்டு வந்துருங்க. பார்வைப்பட்டா ஊரெல்லாம் பலே பலே, எல்லாமே செழிப்பாகும். என் கால்கள் போன திசை எங்கும் பலே பலே, சொர்க்கத்தின் கதவாகும். வெளித்திரையில் வந்து நிக்கத்தான் தக தக தங்கமா கொட்டிய தரையின் நானே. திரை கப்பலோ என்ன கண்டாலே தர தர தொட்டிய நிக்குமே என்று சொன்னான். வந்தது எல்லாம் தங்குவதில்லை, தங்கினதெல்லாம் நிக்கிறதில்லை. வாழுறது கொஞ்ச காலம் ஆசையோடு வந்து விடு 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 விட்டம். ஆட்டம் போடுவது இஷ்டம். விடு விடு விட்டம், ஆட்டம் போடுவது இஷ்டம். என் பார்வைப்பட்டா ஊரெல்லாம் பலே பலே, எல்லாமே செழிப்பாகும். என் கால்கள் போன திசை எங்கும் பலே பலே, சொர்க்கத்தின் கதவாகும். முத்தோன்னு தந்தா போதும், எரிமலைகள் அணைந்தே போகும். கண்கள் ரெண்டு கண்டா போதும், புயல் கூட
சுரவி பாருங்க. வந்தது எல்லாம் தங்குவதில்லை, தங்கினதெல்லாம் நிக்கிறதில்லை, வாழுறது கொஞ்ச காலம் ஆசையோடு வந்து விட்டு 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 விட்டோம். ஆட்டம் போடுவது இஷ்டம், விட்டு விட்டு விட்டோம். ஆட்டம் போடுவது இஷ்டம். யாரு? நான் தாம்மா தாத்தா. குடிக்க கொஞ்சம் தண்ணி குடு. இருங்க தாத்தா, வரேன். பாடி கோட்டைக்கிட்ட இருந்து தப்பிச்ச பெரிய பத்தினியாச்சா நீ? விட்டுருவேன் நினைச்சியா? விட மாட்டேன். ஏய் பொண்ணு, உன்னை இந்த இடத்துல இருந்து உயிரோடுவோ இல்ல பணமாவோ கோட்டை கிட்ட நான் கொண்டு போய் கொடுக்கணும். அவன் கொடுக்க போற பணத்தை வச்சுதான் என் பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணணும். மரியாதையா வெளியே வந்துடு. வேண்டாமா வேண்டாம், என்ன கொன்னுடாத, தயவு செய்து கொன்னுடாத. நெல்லுடி அம்மா, நீயும் வந்தா போதும், பொண்டாட்டி வேணா, என் சொத்து சொகம் எல்லாம் தர வப்பாட்டியானா. அம்மா, நீயும் வந்தா போதும், பொண்டாட்டி வேணா, என் சொத்து சொகம் எல்லாம் தர வப்பாட்டியானா. அடியே ஒரு தரமா உனப்பத்தட்டு வாங்கி தந்தா அது போதும். மறுதரமா மாங்காட்ட எழுதி தந்தா அது போதும். பஞ்சமா பாதகம் ஒண்ணுமில்ல வாருங்க. பாலில தண்ணிய கலந்தா என்ன மரியாதை? வந்தது எல்லாம் தங்குவதில்லை, தங்கினதெல்லாம் நிக்கிறதில்லை, வாழுறது கொஞ்ச காலம் ஆசையோடு வந்து விட்டு 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 விட்டம். ஆட்டம் போடுவது இஷ்டம், விடு விடு விட்டம். ஆட்டம் போடுவது இஷ்டம். எனக்கு ஆட்டம் போடுவது இஷ்டம். வந்து ஒளிஞ்சிருக்கியா? வாடி. அட சீக்கிரம் வாங்க மச்சான், வாங்க. யாரா ஏன் என்ன அடிக்கிறீங்க?
ஐயா, ஐயா. ஆஹா, கும்மி அடிப்பான்னு பார்த்தா இப்படி கொத்து கொத்து கும்மா குத்துறானே. காப்பாத்துங்க. இட்லி இட்லி இட்லி. எதுக்கு எல்லாரும் ஓடுறீங்க? வா வா சீக்கிரம் வா. என்னப்பா இது அநியாயமா இருக்கு? அண்ணாடே ஒரு நிமிஷம். எதுக்கு எல்லாரும் ஓடுறாங்க? அங்க ஒரு பொண்ணு தூக்கு போட்டுருக்கு. தூக்கு போட்டுருக்கா? தூக்கு போட்டுருக்க. யாராவது தொங்க விட்டாங்களான்னு யாருக்கு தெரியும்? போய் பார்த்தா தான் தெரியும். இந்த ஏரியாக்குள்ள இது சாதாரண விஷயம் தானே. அண்ணே ஒரு நிமிஷம். யாருன்னு தூக்க மாட்டேங்குது தெரியல தாசு. ஆனா எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமாண்ணா, ரொம்ப சின்ன பொண்ணுண்ணா. ஸ்கூல் ட்ரெஸ்லயே இருக்கா. ஸ்கூல் ட்ரெஸ்லயா? வெளியூர் ஸ்கூல் ட்ரெஸ் மாதிரி இருக்கு. வெளியூர் ஸ்கூல் ட்ரெஸ்ஸா? வெளியூர் ஸ்கூல் ட்ரெஸ்ஸா? ஹலோ, ஆஷா அங்க இருக்காளா? எந்த ஆஷா? 10th கிளாஸ். நேத்து சாயந்திரமே அவ வெளியில போயிட்டாங்க. ஹலோ ஹலோ நேத்தே போயிட்டாளா? அப்படின்னா ஆஷா, அம்மாடி அம்மாடி ஆஷா, அம்மா ஆஷா ஆஷா. அம்மா ஆஷா, அம்மா உனக்கு எது நடந்துடக்கூடாதுன்னு இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சரா. கடைசியில உனக்கு அதுவே நடந்துருச்சம்மா. ஐயா, என் குழந்தைய கீழே இறக்குங்க ஐயா. என் தெய்வத்தை கீழே இறக்குங்க ஐயா. அம்மா 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 ஆஷா, அம்மா ஆஷா, அம்மா அம்மா அம்மா, உன்னை நானே சாவுக்கு கொடுத்துட்டேனம்மா. என்னாலதாம்மா உனக்கு இப்படி ஆச்சு. உன் சாவுக்கு நானே காரணமாயிட்டேனம்மா. ஊருக்குள்ள கொடிய விலங்கு வந்துருச்சுன்னா ஊரை விட்டு ஓடி போறது இல்லையா புத்திசாலித்தனம். அந்த விலங்க போராடி வேட்டையாடி கொல்லணும். அதை நாம செய்யாம விட்டுட்டோயா. அதனால என் பொண்ணு அநியாயமா செத்து போயிட்டா. அந்த கோட்டி இந்த மாதிரி எவ்வளவோ கொடுமைகளை பண்ணிருக்கான். ஒருத்தராவது அவனை எதிர்த்து குரல் கொடுத்துருக்கீங்களா? அத நம்ம யாருமே செய்யாததுனாலதான் அவன் நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாசம் பண்ணி கொண்டுட்டு இருக்காயா. அம்மா ஆஷா, அம்மாடி அம்மாடி, இதோ 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 பாருமா. உன் படிப்புக்காக நான் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கேன்னு பாருமா. ஒரு தடவை நீ கட்ட திறந்து இதெல்லாம் பாருமா. நீயே இல்லாத போது இந்த படம்லாம் எனக்கு எதுக்கு எனக்கு இதெல்லாம்? நீ இல்லாத போது கொல்லுங்க அவனை, யாராவது கொல்லுங்க. அம்மா அம்மா, நீ ஆஷா அப்பாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையோட வந்தியாம்மா? அம்மா ஒரு தடவை கண்ணை திறந்து பாருமா. ஒரு தடவை கண்ணை திறந்து பாருமா. அம்மா ஒரு தடவை பாருமா. அம்மா ஒரு தடவை கண்ணை திறந்து பாருமா.
அப்பாவை பாருமா, இந்த அப்பாவை பாருமா. அங்கு அண்ணா எல்லாருக்கும் பசியா அண்ணா. இதுக்குதான் அப்பவே சொன்னேன். அண்ணா என்ன விடுங்கண்ணா, அண்ணா என்ன விடுங்க, விடுங்கண்ணா, விடுங்கன்னு சொல்றல, விடுங்க. முதல்ல விடு. அவனுக்கு என்ன பண்றது தடுக்கிற? நானே போய் அவனை கொல்றேன். இவனுக்கு இருக்கிற கோவம் கூட உங்க யாருக்குமே இல்ல. நீ வேணா அவனை போய் நம்ம கொல்லலாம். நானும் இவனை செத்தாலும் பரவாயில்ல. சாமி சாமி, என்னடா குப்பத்து ஜனங்க மொத்தமா நம்ம வீட்டுக்கு வராங்க சாமி. அந்த பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு தான் மொத்தமா எல்லாத்தையும் கூட்டு வரான்னு நினைக்கிறேன் சாமி. இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன் சாமி. வாங்க சாமி. எவன்டா வருது? இது கோட்டியோட கோட்டை. என்னை எதிர்க்கிற தைரியம் எவனுக்கடா இருக்கு? 20 வருஷமா கிடைச்ச ஃபிகரை கிடைச்ச இடத்துல தொட்டிருக்க. 100 மட்டை பண்ணிருக்க. ஒரு நாய் கூட கேஸ் கொடுக்கல. இப்போ அவனுங்களுக்கு தைரியம் எங்க இருந்து வந்தது? சாமி, அவங்களுக்கு வந்திருக்கிறது தைரியம் இல்ல சாமி, அதுக்கும் மேல ஆவேசம். என்ன சொன்னா புரிஞ்சுக்குங்க சாமி. உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். இங்கிருந்து போயிடலாம் சாமி. வாங்க சாமி. சாமி உங்க காலில் விழுற சாமி. வாங்க சாமி. சாமி சொன்னா கேளுங்க சாமி. இவனை எழுதிட்டு போங்கடா. ஏய் சொன்னா ஏய் விடுடா. ஏய் விடுங்கடா. என்ன அவன் என்ன கொல்றதுக்கு வருது? விடுங்கடா. கோட்டியோட கோட்டடா. விடுடா. ஏய் விடுங்கடா. ஏய் அவனுங்களுக்கு பயந்து நாம ஓடி போகணும். விடுங்கடா. விடுங்கடா. என்ன ஏய் விடுங்கடா. போறதேசி பசங்களா, எச்சக்கலைங்களா, சாவுடா 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 சாவுடா. நீ பண்ண தப்புக்கெல்லாம் உன்னை விட அதிகமா தப்பு பண்ண எனக்கே உன்னை கொல்லணும்னு தோணுது. அதே வெறி ஜனங்களுக்கு இருக்காதா என்ன? கிஷோரே, ஜனங்களோட ஆவேசத்துக்கு ஆயுசெல்லாம் கம்மி தான். நீ ஒரு 2 வாரத்துக்கு என் கஸ்டடியில இரு. உன்னை பார்க்கலனா அவங்க ஆவேசெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் உன் பழைய நீ தீத்துக்கோ. யோ பிரதாப், கோட்டிய ஒரு பெட்டி கேஸ்ல கைது பண்ணி நாளைக்கு கோர்ட்ல ஆஜர்படுத்துங்க. லாயரை வச்சு
நாளைக்கே நம்ம பெயில்ல எடுத்துடலாம். இப்போ நான் செஞ்ச பாவெல்லாம் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. நான் என் பாவத்தெல்லாம் கழுவிட்டேன். பாவமாவது புண்ணியமாவது. ஒருத்தன் மாமிசத்துக்காக வேட்டையாடுவான், இன்னொருத்தன் ஆசையா வளர்ப்பான். ஆனா எல்லாரும் வெட்டி தாண்டா சாப்பிடணும். அவன் ஸ்டைல்ல சாப்பிடுவான். எனக்கு வேட்டைனா தான் பிடிக்கும். வேட்டையாடி வேட்டையாடி எல்லாத்துக்கும் பயத்தை கிளப்பி மானம் போகுதுன்ற பயத்தை பொண்ணோட கண்ணில் பார்க்குற சுகம் பொண்டாட்டிக்கிட்டையும் வெப்பாட்டிக்கிட்டையும் எப்போ தேடினாலும் அது கிடைக்காதுரா. பாவமா பாவம்னு ஒன்று இருந்தா அது எனக்கு அந்த ஆசையை கொடுத்த அந்த கடவுள் தாண்டா காரணம். அது என்னோட தப்பு இல்லை. என்ன பார்க்குற, அரெஸ்ட் ஆனதுனால நான் கேவலமாயிட்டேனா? பாவம் புண்ணியன்னு நீதி சொல்ற. 20 வருஷமா இந்த ஏரியாவை ஆண்டுகிட்டு இருந்தேன். ஒருத்தனும் ஒரு மயிரையும் பிடுங்கல. இப்போ என்னையும் எதிர்க்கிறானுங்களா? என்னை எதிர்த்த ஒவ்வொருத்தனோட தலையும் கீழே உருண்டு விழணும். அப்போ வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆகுறான். உனக்கு வேணுங்கிறத செஞ்சுக்க. வாங்கடா. உக்காரு கோட்டி. சிங்கம் ஒரு தடவை பயப்படுதுன்னா அது பயத்தினால இல்ல, வியூகம் அமைக்க. இன்னைக்கு நீ ஸ்டேஷன்லயே இரு. இந்த குப்பத்தாளுங்களை நான் பாத்துக்கிறேன். இந்த ஏரியா விட்டே கோட்டி போயிட்டான்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நீ எதுக்குடா இந்த நேரத்துல கவலையா இருக்க? அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போயிடுவானா? போக மாட்டான். ஓடி ஒளியறதுக்கு அவன் ஒன்னும் கோழை இல்ல, அவன் ஒரு சைக்கோ. இத்தனை வருஷமா இந்த ஊரை அடக்கி ஆண்டுகிட்டு இருந்தவன் அவன். ஒரே நாள்ல இந்த ஊரை விட்டு போயிருவானா? டேய், கோட்டி என்ன எந்த பொண்ணை ரேப் பண்ணா உங்களுக்கு என்னடா பிரச்சனை? என்னடா உங்களுக்குலாம்? எவளையும் விட மாட்டோம். அதுதான் சிட்டில இருக்கிற ரவுடி எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம். கோட்டி என்ன பெயில் கிடைச்சு ஜெயில இருந்து வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒருத்தையும் வெளில சுத்த மாட்டீங்க. அவனை நினைச்சாலே வயிறெல்லாம் கலக்குது. இந்த கோபம் ஆவேசம் இதெல்லாம் நமக்கு வேணான்னு நான் தலையா அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? யாரும் கேட்கவே இல்ல. போனவன் என்ன சும்மா இருப்பான்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா நம்மள பழிவாங்க வருவான்னு. இப்ப வந்துட்டான், அனுபவிங்க. நம்ம எல்லாரும் மனுஷங்க. ஆவேசம் கோவம் இல்லாம எப்படி வாழ முடியும்? அம்மா நீ கொஞ்சம் வாய முடுறியா? உன் பேச்சை கேட்டுதான் நாங்க எல்லாரும் இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இதுக்கு மேல எங்களை பிரச்சனையில மாட்டி விட்டுறதுமா? இங்க பாருப்பா, அடங்கி போங்க, அமைதியா இருங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. தைரியமா போராடுங்கன்னு சில பேர் தான் சொல்லுவாங்க. கோடியில ஒருத்தர் மட்டும்தான் இந்த பொண்ணு மாதிரி தைரியமா போராடுவா. அப்படி போராட சொல்லி கொடுத்த இந்த பொண்ணையே குத்தம் சொல்றது ரொம்ப தப்புயா. என்னம்மா தப்பு? நாளைக்கே கோர்ட்டுக்கு பெயில் கிடைச்சு திரும்பவும் இந்த குப்பத்துக்கு வந்து பண்ண போற அநியாயத்துக்கெல்லாம் யார் பொறுப்பு? சொந்த ஊரை விட்டு இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வாழலான்னு நினைச்சா அதுக்கும் ஒல வச்சுட்டா இந்த பாழா போனவ. நிஜம்தான், இங்க கோட்டி மட்டும் தான் எதிரி. ஆனா நம்ம மனசுக்குள்ள நமக்கு நாமே என்னைக்குமே எதிரி. நம்ம பொண்ணுங்க சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம பொண்டாட்டிங்க ரேப் பண்ணப்பட்டாலும் பரவாயில்ல, நாம மானங்கிட்டு வாழ்ந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் நாம இங்க வாழ முடியும்ல. அதனால அந்த கோட்டிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவன் காலை புடிச்சு நாம இங்கேயே வாழலாம், மானங்கிட்டு வாழலாம், நட பொணமா வாழலாம். கந்தசாமி சொல்றதும் சரியா தான் படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இங்க பாரு, இது நான் எனக்காக மட்டும் சொல்லல. இப்ப உங்க மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே நான் இப்ப சொல்றேன். தப்போ சரியோ, தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கோட்டியை நாம எதிர்த்துட்டோம். இப்ப அவர்கிட்ட போய் நாங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்போம். அவரு கோர்ட்ல இருந்து வெளியே கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அவரோட கோபத்தை தணிக்க நாம முயற்சி பண்ணணும். ஒட்டு மொத்தமா அவர் காலில் விழுவோம். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? நான் ராத்திரி சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? கோட்டி ஐயா வெளியே வந்த உடனே ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோன்னு அவரு காலில் ஒட்டு மொத்தமா விழணும். காந்தி நகரில் நடந்த பழ திருட்டு வழக்குகளில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட கோட்டி என்கிற கோட்டீஸ்வர ராவுக்கு இந்த நீதிமன்றம் பெயில் வழங்கி உத்தரவிடுகிறது. ஏய்
வாங்கடா ஏரியாவுக்கு போலாம். அங்க ஒரு நாயும் உயிரோட இருக்க கூடாது. அதுக்கு அவசியமே இல்ல. அந்த குப்பமே இப்ப இங்க வந்திருக்கு பாரு. என்னடி இந்த ஜனங்கள்லாம் என் காலை பிடிக்க வரானுங்க, ஆனா நீ கத்தியை பிடிச்சிக்கிட்டு வர. அசுரர்கள் சாய வாழையடு வானத்தோடு மனிதர் குலம் வாழ நாமார்க்கும் குடியெல்லாம் இன்று நீ சொல்ல எதிரிகளை கொல்ல பூமி எதிர வானம் அதிர 8 திசையும் சேர்ந்து அதிர வா வா. பூமி அதிர வானம் அதிர 8 திசையும் சேர்ந்து அதிர வா வா. வாருங்களே 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 மகிஷாசுரமர்தர்கள் சேர்ந்தபடி வாருங்களே. கெட்ட சக்தி அழியுங்கள், கண்ணெதிரே நடக்கின்ற கெட்டதையே ஒழியுங்கள். சூரசம்ஹாரம், இது சூரசம்ஹாரம், இது சூரசம்ஹாரம், இது சூரசம்ஹாரம். குத்தி கிழிச்சு குத்தி யாரா வெளியே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கடா, வாங்கடா. டேய் யாரா இருக்கீங்க? டேய் யாராவது இருந்தா வாங்கடா. டேய் பிடிக்கிறே. சொல்றதுக்கு உனக்கு வாய் கூசல. உங்களை சாதனை நினைச்சிட்டியாடா? கொல்லுங்க, அவனை கொல்லுங்க, விடாதீங்க, கொல்லுங்க.
நேரடியாக பார்த்த சாட்சிகளின்படி பிணமான அரசிமல்லி கோட்டீஸ்வர ராவ் என்கிற கோட்டி, வயசு 44. முருகப்பா வயசு 47. விலாசம் காந்திநகர் பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி இருக்கிற குப்பம். இன்னைக்கு அதாவது 20/7/2001 திங்கட்கிழமை மதியானம் 12 மணி கொல்லப்பட்ட நபர் ஒரு கேஸ் விஷயமா மதியானம் கோர்ட்டுக்கு வந்தாரு. தொழில் சண்டையினால வந்த போட்டியில கோர்ட் வளாகத்துல பயங்கரமான ஆயுதங்களால ரொம்ப கொடூரமா இவரை கொலை பண்ணிருக்காங்க. சார், இது குப்பத்துல இருக்கிற ஆளுங்க செஞ்ச கொலை சார். மூடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் எழுது. நம்மள தாக்க வர விலங்க வேட்டையாடி நம்ம பசி ஆத்திக்கிட்டா அதுக்கு பேருதான் வீரம். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மௌனமா இருக்கிறதுக்கு பேரு அஹிம்சை இல்ல. ஏய், எப்படி வந்த? 3 மாசம் லீவ் போட்டு எங்கடி போன? ஊருக்கு போயிருந்தேனே, அங்க ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது, மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டேன்.